வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது டெட் எழுதிய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் இல்லத்தில் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் 4 ஆசிரியர்கள் சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதன்படி இடைநிலை ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள், ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்களின் சங்க நிர்வாகிகள், பகுதி நேர ஆசிரியர்களின் 2 சங்கங்களை நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் முதல்ல ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்வு நடத்தப்படும் என வெளியிட்ட அரசாணை எண் 149 திமுக தனது தேர்தல் வாக்குறுதியின்படி ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி அரசாணை எண் 149 ரத்து செய்ய உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதிமொழி அளித்தார். அதனை ஏற்க மறுத்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த ஆசிரியர்கள் சங்கத்தினர் இதேபோன்று பல கட்ட போராட்டத்தின் போது வாக்குறுதி அளிக்கப்பட்டு அதை நிறைவேற்றாமல் உள்ளதால் அரசாணை எண் 149 ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவிப்பு வெளியானால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என அச்சங்கத்தினர் தெரிவித்துள்ளதால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதனால் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் சங்கத்தினரின் போராட்டம் தொடரும் என அரசாங்கத்தின் தலைவர் வடிவேலு சுந்தர் அறிவித்திருக்கிறார். இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.